அப்புனித பக்கலின் பொருள் உன் மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படியே விளக்கிக் கூறு என்று தன்னருகில் அமர்ந்திருக்கும் சீடரிடம் என்றும் அதிகம் பேசாத குருநாதர் கூறுவார். நீ சரியான விளக்கம் தருமாறு நான் உன் எண்ணங்களுக்கு வழிகாட்டுகிறேன். இவ்வாறு லாஹுரி மகாசாயரின் அனுபூதிகம் பல சீடர்களால் விரிவான விளக்கங்களுடன் கூறப்பட்டுள்ளன. குருதேவர் என்றும் எதையும் குருட்டுத்தனமாக நம்பும்படி உபதேசித்ததில்லை. வார்த்தைகள் வெறும் மேலுரைகள்தாம். தியானத்தில் கிடைக்கும் ஆனந்தமான தொடர்பு மூலம் கடவுளின் இருப்பை நீ மெய்யாக அறிவாய் என்பார் அவர். சீடரின் சிக்கல் எதுவாயிருந்தாலும் சரி, குருதேவர் அதனுடைய தீர்விற்கு கிரியா யோகத்தையே சிபாரிசு செய்வார். இவ்வுடலில் நான் இல்லாதபோது இந்த யோகத்திறவுகோல் அதன் மகத்துவத்தை இழக்காமல் உன்னை வழி நடத்தும். ஆர்வமூட்டும் கருத்துக்களைப் போன்று இம்முறையை வெறும் எழுத்திலும் புத்தக அமைப்பிலும் வரையறை செய்து மறந்துவிட முடியாது. கிரியாவின் மூலம் விடுதலை பாதையில் தொடர்ந்து இடைவிடாமல் செல். அதன் சக்தி பயிற்சியில்தான் உள்ளது. மனிதனின் எல்லையற்ற பரம்பொருளை தேடுதலில் நான் சொந்த முயற்சியின் மூலம் அடையக்கூடிய ஆற்றல் மிக்க உபாயங்களில் கிரியாதான் மேன்மையானது என நானும் கருதுகிறேன். கிரியாவின் மூலமாக எல்லா மனிதர்களும் மறைந்திருக்கும் சர்வ வல்லமை பெற்ற இறைவன் லாஹுரி மகாசாயர் உருவத்திலும் அவருடைய பல சீடர்கள் உருவத்திலும் எல்லோருக்கும் புலப்படும்படி அவதரித்திருக்கிறார் என்று கேவலானந்தர் மனப்பூர்வமாக சான்றிதழ் கொடுத்தார். கேவலானந்தருக்கு எதிரிலேயே ஒரு தெய்வீக அற்புதம் லாஹுரி மகாசாயரால் நடத்தப்பட்டது. மகானான என் ஆசிரியர் ஒரு நாள் அதை நினைவு கூர்ந்தார். அவரது கண்கள் எங்கள் முன்னால் மேஜை மீது இருந்த சமஸ்கிருத புத்தகங்களிலிருந்து விலகி எங்கோ தொலைவில் நிலைத்திருந்தன. கண் பார்வை அற்ற ராமு என்ற ஒரு சீடன் மீது எனக்கு தீவிரமான இரக்கம் உண்டாயிற்று. தன்னுள் தெய்வீகம் முழுமையாக பிரகாசிக்கும் நம் குருவிற்கு விசுவாசத்துடன் தொண்டு செய்து வரும் அவனுடைய கண்கள் ஒளி இழந்தவைகளாகவா இருக்க வேண்டும்? ஒரு நாள் காலை நான் ராமுவுடன் பேச விழைந்தேன். ஆனால் அவன் பொறுமையுடன் மணிக்கணக்காக குருதேவருக்கு பனை ஓலை விசிறியபடி இருந்தான். கடைசியில் அந்த பக்தன் அவ்வறையை விட்டு அகன்றதும் நான் அவனை தொடர்ந்தேன். ராமு, நீ பார்வையிழந்து எவ்வளவு காலமாயிற்று? ஐயா, பிறப்பிலிருந்தே என் கண்கள் சூரிய ஒளியின் ஒரு கீற்றை கூட காணும் பெரு பெறவில்லை. சர்வ சக்தி வாய்ந்த நமது குரு உனக்கு உதவ முடியும். தயவு செய்து அவரிடம் வேண்டிக்கொள். மறுநாள் ராமு மிகுந்த தயக்கத்துடன் லாஹுரி மகாசாயரை அணுகினான். அச்சீடன் தன்னுள் நிறைந்த ஆன்மீக செல்வத்துடன் உடற்செல்வமும் வேண்டுமென கேட்பதற்கு வெட்கமடைந்தான். குருதேவா, பிரபஞ்சத்தை ஒளி பெறச் செய்பவன் உங்களுக்குள் இருக்கிறான். அவனது பேரொளியை என் கண்களுக்குள் கொணர்ந்து சூரியனின் சிற்றொளியை நான் காணுமாறு அருள வேண்டும். ராமு, என்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்காக யாரோ உன்னை தூண்டி விட்டிருக்கிறார்கள். என்னிடம் குணப்படுத்தும் சக்தி இல்லையே. ஐயா, உங்களுக்குள் உள்ள எல்லையற்ற பரம்பொருளால் நிச்சயம் குணப்படுத்த முடியும். அது உண்மையில் வேறானது. ராமு,
இறைவனுக்கு எல்லையே இல்லை. மர்மமான உயிரொளியின் மூலம் விண்மீன்களுக்கு தசையின் உயிர் செல்வங்களுக்கும் எவர் ஒளியூட்டுகிறாரோ அவர் உன் கண்களில் பார்வையை கட்டாயம் தர முடியும். குருதேவர் ராமுவின் நெற்றியில் ஒரு புருவங்களுக்கு மத்தியில் தொட்டார். உன் மனதை அவ்விடத்தில் ஒருமுகப்படுத்தி நிறுத்து. ராமநாமத்தை 7 நாட்களுக்கு அடிக்கடி உச்சரித்து வா. கதிரவனின் பேரொளி உனக்காக சிறப்பாக உதயமாகும். ஆஹா, ஒரு வாரத்தில் அப்படியே ஆயிற்று. முதலாக ராமு இயற்கையின் அழகிய முகத்தை கண்டான். அந்த எல்லாமறிந்த குரு தன் சீடன் மற்ற எல்லா மகான்களுக்கும் மேலாக அவன் பூஜித்த ராமனின் நாமத்தை அந்த எல்லாமறிந்த குரு தன் சீடன் மற்ற எல்லா மகான்களுக்கும் மேலாக அவன் பூஜித்த ராமனின் நாமத்தை ஜெபிக்கும்படி அவனுக்கு சரியாக வழிகாட்டினார். ராமுவின் தெய்வீக நம்பிக்கை எனும் நிலம் பக்தியால் நன்கு உளப்பட்டிருந்தது. எனவே நிரந்தர நலம் என்னுள் குருவின் சக்தி வாய்ந்த விதை துளிர்விட்டு முளைத்தது. கேவலானந்தர் ஒரு நொடி மௌனமாக இருந்த பின்னர் தன் குருவின் மகிமையை பற்றி மேலும் ஒரு புகழுரை கூறினார். அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் எதிலுமே லாகுரி மகாஷாயர் தன்னாற்றலினால் செய்ததாக என்னும் அகங்கார உணர்விற்கு இடம் கொடுத்ததே இல்லை என்பது மிக தெளிவு. குணப்படுத்தவல்ல முதன்மை ஆற்றலிடம் அவர் முழுமையாக சரணடைந்திருந்ததால் அவர் வழியாக பிறருக்கு அவ்வாற்றலை எளிதில் பாய்ந்தோடச் செய்தார். லாகுரி மகாஷாயரால் அதிசயிக்கத்தக்க வகையில் குணமாகிய கணக்கற்ற உடல்கள் இறுதியில் தகன நெருப்பிற்கு இரையாகின. லாகுரி மகாஷாயரால் அதிசயிக்கத்தக்க வகையில் குணமாகிய கணக்கற்ற உடல்கள் இறுதியில் தகன நெருப்பிற்கு இரையாகின. ஆனால் மௌனமாக அவர் எழுப்பிய ஆன்மீக உணர்வுகள் அவர் உருவாக்கிய தெய்வத்தன்மை பெற்ற சீடர்களுமே அவரது என்றும் அழியாத அற்புதங்கள். ஆனால் மௌனமாக அவர் எழுப்பிய ஆன்மீக உணர்வுகளும் அவர் உருவாக்கிய தெய்வத்தன்மை பெற்ற சீடர்களுமே அவரது என்றும் அழியாத அற்புதங்கள். நான் சமஸ்கிருத மொழியில் பண்டிதனாகவே இல்லை. ஆனால் எனக்கு கேவலானந்தர் அதைவிட மேலான தெய்வீக சொற்றொடரியலை கற்பித்தார். ஒற்றை அல்லது ஞானக்கண்ணின் பீடம். பெரும்பாலும் மரண தருவாயில் மனிதனின் உணர்வு இந்த புனித இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதனால் மரணமுற்றவர்களின் பார்வை மேல் நோக்கியே உள்ளது. ஒற்றை அல்லது ஞானக்கண்ணின் பீடம். ஒற்றை அல்லது ஞானக்கண்ணின் பீடம். பெரும்பாலும் மரண தருவாயில் மனிதனின் உணர்வு இந்த புனித இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. அதனால் மரணமுற்றவர்களின் பார்வை மேல் நோக்கி உள்ளது. நான் என்ற பாவனை அகங்காரம் பொருள். நான் செய்கிறேன் இருமைக்கு மூல காரணம். அதாவது தன்னை படைத்தவனும் தானும் வேறு என்று தோற்றம். அகங்காரம் மனிதர்களை மாயையில் பேரண்ட பொய்த்தோற்றம். மாயையில் பேரண்ட பொய்த்தோற்றம் ஆழ்த்துகிறது. ஆகவே தனிநிலை பொருள் அகந்தை புறப்பொருளாக தோன்றுகிறது. படைக்கப்பட்டவை தோன்றுகிறது. ஆகவே தனிநிலை பொருள் அகந்தை புறப்பொருளாக தோன்றுகிறது. படைக்கப்பட்டவை தம்மையே
படைக்கப்பட்டவை தம்மையே படைப்பவர்களாக கற்பனை செய்து கொள்கின்றன. பார்க்க பக்கம் 62 அடிக்குறிப்பு 400-401 416 அடிக்குறிப்பு. சத்தியம் பற்றுவோன் நான் தானாக செய்வதில்லை என்றே எண்ணுவான். புலன்களால் ஆன உலகம் புலன்களின் வழியே செல்லும் என என்றும் உணர்வான். செயல்கள் இயற்கையின் நியதி. ஆத்மா செயல் மட்டுமே ஆற்றும் கர்த்தா அன்று என உணர்வோனே உண்மையில் கண்டும் காண்கிறான். பிறப்பதில்லை, இறப்பதில்லை, அழிவதில்லை, எல்லாவற்றின் ஈசன் நானே. எனினும் மாயையினால் இயற்கையை என் வசமாக்கி நான் பிறப்பெய்துகிறேன், மறைகிறேன், வெளிப்படுகிறேன். என்னை மறைக்கும் பற்பல காட்சியேனும் மாயத்திரையை கடத்தல் கடினம். எனினும் என்னை வணங்குபவர் எவரோ அவரே அதை கடந்து கரை ஏறுவர். பகவத்கீதை அர்னால்டின் மொழிபெயர்ப்பிலிருந்து. அத்தியாயம் 5. ஒரு நறுமண சித்தர் தன் அற்புதங்களை கற்பிக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருந்து ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கில்லாதது போய்விட்டது. என்னை சமாதானப்படுத்த சாலமனின் இந்த ஞானம் எனக்கில்லாது போய்விட்டது. எங்கு வெளியில் சென்றாலும் எனக்கென்று விதித்துள்ள என் குருவின் திருமுகத்தை தேடியவாறு இருந்தேன். ஆனால் என் உயர்நிலை பள்ளி படிப்பு முடியும் வரை அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படவில்லை. அமருடன் நான் இமய சாரலுக்கு ஓடிச் சென்று 2 ஆண்டுகள் கழித்த பின்பே என் குரு ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் மகத்தான நாள் வந்தது. இதற்கிடையே நான் பல மகான்களை சந்தித்தேன். இவர்கள் நறுமண சித்தர், புலிச்சாமியார், நாகேந்திரநாத் பாதுரி, மாஸ்டர் மகாசாயர் மற்றும் புகழ்பெற்ற வங்காள விஞ்ஞானி சக்கதி சத்திர போஸ் முதலியவர்கள். நறுமண சித்தரை சந்திப்பதற்கு முன் 2 வகைப்பட்ட அனுபவங்களை பெற்றேன். ஒன்று இணக்கமான, மற்றொன்று இன்னொன்று வேடிக்கையானது. கடவுள் எளிமையானவர், மற்றவை எல்லாம் சிக்கலானவை. இயற்கையெனும் சார்புலகில் தனி முதற் பொருளை தேடாதே. கடவுள் எளிமையானவர், மற்றவை எல்லாம் சிக்கலானவை. இயற்கையெனும் சார்புலகில் தனி முதற் பொருளை தேடாதே. ஒரு கோயிலுக்குள் காளியின் சிலைக்கு முன்னால் மௌனமாக நின்று கொண்டிருந்த பொழுது இந்த தத்துவ முடிவுகள் மிருதுவாக என் செவிகளில் விழுந்தன. நான் திரும்பியதும் அவருடைய உடையிலிருந்து அல்ல, உடை அதிகம் இல்லாததிலிருந்து சுற்றித் திரியும் சாதுவாக தோன்றிய ஒரு உயரமான மனிதரை கண்டேன். என் குழப்பமான எண்ணங்களை உண்மையாகவே நீங்கள் ஊடுருவி காட்டிவிட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்னகைத்தேன். காளியைப் போல மென்மையும் வன்மையும் கலந்திருக்கும் இயற்கையின் குழப்ப நிலை என்னைவிட அதிக ஞானம் படைத்தவர்களை குழம்பச் செய்திருக்கிறது. அவளுடைய மர்மத்தை யாரே கண்டறிவார்? ஒவ்வோர் அறிவாற்றலில் முன்னையும் நன்மையும்
முன்னேயும் ஒவ்வொரு அறிவாற்றலின் முன்னேயும் நன்மையும் தீமையும் கலந்த வாழ்க்கை விடுக்கும் சவால் ஸ்பிங்க்ஸ் போன்றதொரு புதிர். இவைகளுக்கு விடை காண முடியாமல் பலர் திப்ஸ் நகர காலத்தைப் போல இப்பொழுதும் தண்டிக்கப் பெற்று தங்கள் உயிரை இழக்கிறார்கள். ஆனால் எங்காவது ஓர் உயர்ந்த மனிதர் தோல்வியை ஏற்பதில்லை. மாயையின் இருமையில் இருந்து பிரிக்க முடியாத ஒருமையின் உண்மையை அவர் கண்டுணர்கிறார். ஐயா, நீங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் பேசுகிறீர்கள். ஞானத்தை அடைய மிக கடினமான வழியாகிய நேர்மையான ஆன்ம விசாரணையில் நான் வெகு காலமாக ஈடுபட்டு வந்திருக்கிறேன். தன் மனதுள் எழும் எண்ணங்களை இரக்கமின்றி கவனித்து தன்னைத்தானே ஆராய்ச்சி செய்வது ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம். அது வலுவான அகங்காரத்தை பொடி பொடியாக்கி விடுகிறது. ஒருவரை நிலைகுலையச் செய்யக்கூடிய அனுபவம் அது வலுவான அகங்காரத்தை பொடி பொடியாக்கி விடுகிறது. ஆனால் உண்மையான ஆத்ம பரிசீலனை கணித விதிகளைப் போன்று மகான்களை உருவாக்குகிறது. சுய வெளிப்பாடு, அதாவது அவரவர் கண்டறிந்தவற்றையே ஒப்புக்கொள்ளுதல். அவர்கள் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தை பற்றி சொந்த விளக்கங்களில் உரிமை கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரியான அகங்காரம் சொந்த கருத்துகளின் முதல் சத்தியம் சந்தேகமின்றி பணிவுடன் ஒதுங்கி போய்விடுகிறது. இந்த உரையாடலை நான் ரசித்து கொண்டிருந்தேன். போலித்தனங்களை களைத்தெறியும் வரை மனிதன் நிலையான மெய்ப்பொருளை கண்டறியவே முடியாது. மனித மனம் பல நூற்றாண்டுகளாக தன்னுள் ஏற்றுக்கொண்டுள்ள சேற்றுடன் எண்ணற்ற உலக மாயைகளால் குழப்பப்பட்டு வெறுக்கத்தக்க வாழ்வுடன் உறவு கொண்டு உள்ளது. மனிதன் தன்னுள்ளே வாழும் எதிரிகளை முதலில் எதிர்த்து போரிடும்போது இங்கே போர்க்காலத்து சண்டைகள் அற்புதமானவை ஆகிவிடுகின்றன. நம் உடல் வலிமையால் தாக்கி வெற்றி பெறுவதற்கு இந்த எதிரிகள் மானிட உருவில் வருபவை அல்ல, எங்கும் உள்ளவையாய். இதை விடாமல் தூக்கத்தில் கூட மனிதனை துரத்தியவாறு நச்சுக்காற்று போன்ற ஆயுதங்களுடன் சூட்சுமமான ஆயத்தமாகி நம் எல்லோரையும் வீழ்த்த வரும் படைவீரர்கள் அஞ்ஞான இச்சைகளே. தன் குறிக்கோள்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு சாதாரண தலைவிதிக்கு சரணடைபவன் சிந்தனையற்றவன். பிரசங்கி 3:1 பைபிள் யுக்கோபு ராஜா மொழிபெயர்ப்பு. இஸ்ரேல் நாட்டின் ஒரு வீர அரசன், கிமு 10ஆம் நூற்றாண்டு அரசன். இன்று கூட அவன் பெயரை மதிநுட்பம் வாய்ந்த மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக கூறி பேசுமளவிற்கு நியாயத்துடன் அறிவுடனும் அரசு செலுத்தி வந்தான். இயற்கையில் நிரந்தரமானதொரு தத்துவத்தை குறித்து காளி அவள் வழக்கமான 4 கைகள் உடைய பெண் உருவத்தில் படுத்திருந்த சிவன் அல்லது படுத்திருந்த சிவன் மேல் நின்றிருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருந்தாள். ஏனெனில் இயற்கையின் செயல்கள் அல்லது இந்த வெளி உலக உள்ளுறையும் ஆன்மத்திலிருந்து எழுந்துள்ளது. 4 கைகளும்
முக்கிய குணங்களை 2 நன்மையுடன் 2 அழிவையும் குறிக்கின்றன. படைப்பு அல்லது பொருட்களின் இருமையை குறிக்கின்றன. கிரேக்க புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த பூதாகரமானதொரு கற்பனை பிராணி ஸ்பிங்க்ஸ் சாதாரணமான ஒரு பெண்ணின் தலையுடன் சிங்கம் அல்லது நாயின் உடலுடனும் இறக்கைகளுடன் சித்தரிக்கப்படுகிறது. இந்த பிராணி புராதன கிரேக்க நகரமாகிய தீப்ஸ் நகரத்திற்கு வருவோருக்கெல்லாம் ஒரு புதிரை கூறி அதற்கு விடை கொடுக்க முடியாதவரை விழுங்கிவிடும். பேரண்டத்தின் பொய்த் தோற்றம். பொருள் அளப்பவர். பேரண்டத்தின் பொருள் அளப்பவர். மாயை என்பது படைப்பில் ஒரு விந்தையான சக்தி. இதன் மூலம் அளவிட முடியாத மற்றும் பிரமிக்க முடியாதவற்றில் வரையறைகளும் பாகுபாடுகளும் தோன்றும்படி அமைக்கப்பட்டுள்ளன. எமர்சன் மாயையைக் குறித்து பின்வரும் பொருள்படும் கவிதையை எழுதியிருக்கிறார். மாயை என்பது மையா என்று எழுதியிருக்கிறார். மாயை ஊடுருவ முடியாதவள். எண்ணற்ற சிலந்தி வலைகளை நெய்தளிக்கும் அவளின் அழகுச் சித்திரங்கள் என்றும் தோல்வி அடையாதவை. ஒன்றின் மேலொன்றாய் திரைமேல் திரையாய் மயங்குபவள். ஏமாளியாக வியக்க விரும்பும் மனிதனை நம்ப வைக்கவே செய்வாள்.